ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர் பார்ட் 9 தான். ஸோ எக்ஸாம் எக்ஸாம் கிட்டக்க வந்துருச்சு. ஸோ அதனால் சீக்கிரமாகவே நான் முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசு ஊழியர் ஓய்வு வயது 60. ஸோ இதுக்கு முன்னாடி 58 இருந்தது. 59 பழனிசாமி அதாவது எடப்பாடி பழனிசாமி அவங்க 2020 மே மாதம் அறிவித்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2021 பிப்ரவரி 25ல சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் ஓய்வு பெறும் வயதான 59, 60 அப்படின்னு சொல்லி முதல்வர் பழனிசாமி அறிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அரசாணையாக கூட வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எந்த விதியின் கீழே அப்படின்னா 110 விதியின் கீழே தான் இந்த ஏஜை 59, 60 மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? எப்போன்னு கேட்டாங்கன்னா 2021 பிப்ரவரி 25. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, 5 ஆண்டுகளில் சர்வதேச நீலக்கொடி சான்றிதழ் பெறும் நோக்கில் 10 கடற்கரைகள் மேம்படுத்தப்படும். அதாவது எத்தனை கடற்கரைன்னு கேட்கலாம். நீலக்கொடி சான்றிதழ் பெறும் நோக்கில் எத்தனை கடற்கரை தேர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா 10 கடற்கரைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்தது, பெண் ஊழியர்களுக்காக மகப்பேறு கால விடுப்பு 9 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்ஸ் இதுதான். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்லேருந்து மட்டும் இல்லை, நிறைய இதுலேருந்தும் கேட்குறாங்க. ஸோ அதனால் இதை நான் எடுத்திருக்கேன். இது 2 வருஷத்துக்குள்ளது எல்லாமே டோட்டலாக. ஓகேங்களா? அடுத்து, இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் எங்கே முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ மக்களை தேடி மருத்துவங்கிற திட்டம் நமக்கு தெரியும். இது முதல்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம். டிஸ்ட்ரிக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். அடுத்தது, இல்லம் தேடி கல்வி திட்டம். ஓகேங்களா? இல்லம் தேடி கல்வி திட்டம்ங்கிறது 1 to 8 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது தான். ஓகேங்களா? இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் முதல்ல எத்தனை மாவட்டங்களில் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா 12 மாவட்டங்களில் செயல்படுத்தினாங்க. அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி இத்திட்டத்தை முதலமைச்சர் துவக்கி வைத்தார். ஓகேங்களா? அடுத்தது, இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், முதல்வரின் முகவரி. இது ஒரு புதிய துறையாக உண்டாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? முதல்வரின் முகவரி, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சருடைய தனிப்பிரிவு, முதலமைச்சரின் உதவி மையம், ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதாக முதல்வரின் முகவரி அப்படிங்கிற என்ற பெயரில் புதிய துறை செயல்படும் சொன்னாங்க. அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான தொலைபேசி இப்போ அழைப்பு மையம் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. போன குரூப் 1லே கொஷின் கேட்டிருந்தாங்க. சில இதெல்லாம் கொடுத்து அதோட நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பாருங்கள், முதல்வரின் முகவரிக்கு எந்த தொலைபேசி எண்ணா 1100. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்தின் மூலம் இதில் முதல்வரின் முகவரி என்ற புதிய துறை சிறப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டவர் ஷில்பா பிரபாகர், அப்புறம் சதீஷ் ஐஏஎஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் ஷில்பா பிரபாகர் சதீஷ். இந்த ஐஏஎஸ் தான் இந்த புதிய துறைக்கு செயலராக, ஓகேங்களா, சிறப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, எனக்கு தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, இன்னுயிர் காப்போம் திட்டம்லாம் நமக்கு தெரியும். பட் இதெல்லாம் குரூப் 1லேயே நிறைய கேட்டுட்டாங்க. ஸோ குரூப் 1 இல்லாதது நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை. அதாவது 75 மைக்ரான் தடிமனுக்கு கீழே உள்ள பிளாஸ்டிக் பைகள் தான். ஓகேங்களா? ஸோ இதை கேட்கலாம். 75 மைக்ரான் கிராமுக்கு. ஸோ 2021 செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் 2021 செப்டம்பர்லேருந்து. ஓகேங்களா? இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், பாலியல் வன்கொடுமை தடுப்பு வாரம் அப்படின்னா நவம்பர் 15லேருந்து 22 வரைக்கும் எல்லா ஸ்கூல்லையும் என்ன பண்ணியிருக்காங்க, பாலியல் வன்முறைகள்னு தடுப்பு வாரம் கடைபிடிக்கப்படும். கேட்கலாம், பாலியல் வன்முறைகளின் தடுப்பு வாரம். ஸோ எந்த டேஸ் அப்படின்னா நவம்பர் 15லேருந்து 22 வரைக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஸோ தமிழில் இதெல்லாம் நான் ஆல்ரெடி என்னோடய இதில் கொடுத்துருக்கேன். போன வீடியோஸில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த 10 கடற்கரை இதெல்லாம் கிடையாது. நம்ம எத்தனை கடற்கரைன்னு கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்கு இது 10 கடற்கரை. அடுத்தது, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாலிட்டிக்கில் இருக்கிற எல்லா இதையும் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், அரசியல் நிர்ணய சபை எப்போ ஸ்டார்ட் பண்ணது அப்படி. ஸோ அடுத்தது, ஒரு நிமிஷம், இது உங்களுக்கு ஒரு வியூவாக காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது 21ல் 22ல் வாங்கினது.
ஓகேங்களா. இப்போ நம்ம புக்கில் படிக்கிறோம்ல ரிசர்வ் வங்கினா என்ன அப்படிங்கிறதையும் இந்த டாபிக் வைஸ் இருக்கிறதெல்லாம் ஓரளவு கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்கள் 5 ஆண்டு திட்டங்கள் என்னென்ன, வங்கி தேசியமயமாக்கல், பசுமை புரட்சி, அப்புறம் வந்து வெள்ளை புரட்சி என்னென்ன, ஸோ அடுத்து வந்து நீல புரட்சி, ஸோ இந்த குடும்ப கட்டுப்பாடு இதை பற்றின டீட்டெயில்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ்னா என்ன, பண மதிப்பிழப்பு, மேக் இன் இந்தியா, ஸோ இந்த மாதிரி தான் அதுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சேர்ந்து தான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், தங்க நாற்கரை சாலை திட்டம். ஸோ இதை முதல்ல யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய தலைமையிலான அரசு தான் தேசிய நெடுஞ்சாலை வளர்ச்சி திட்டம். அதனுடைய மூலம் இந்தியாவின் முக்கிய நகரங்களை ஒருங்கிணைக்கும் நெடுஞ்சாலை திட்டத்தை தொடங்கியது. ஸோ இதுவே பிரபலமான தங்க நாற்கரை சாலை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தங்க நாற்கரை திட்டத்தை தொடங்கி வச்சவர் யார் அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய் 2001 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. நேஷ்னல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அதன் மூலமாக தான் இதை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதனுடைய நீளம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5846 கிலோமீட்டர். நான்கு பிரிவுகளை கொண்டது. இந்த பாருங்கள், மேக் இன் இந்தியா திட்டம். ஸோ தூய்மை இந்தியா திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். 2014 அக்டோபர் 2 அன்று தொடங்கப்பட்டது தூய்மை இந்தியா. இதெல்லாம் இப்போ நம்ம எங்கே புக்கில் தேடணும்னு நம்ம கஷ்டம். இது வந்து ஒரே இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ தூய்மை இந்தியா திட்டம் 2014 அக்டோபர் 2 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. அடுத்தது இங்கே பாருங்கள், இது ஒரு ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதாவது வந்து பிரதமரால் அறிவிக்கப்பட்டது எப்போனா 2014 ஆகஸ்ட் 15 அன்று இந்திய பிரதமரால் அறிவிக்கப்பட்டது. ஸோ அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் 2014 ஆகஸ்ட் 15. இது எப்போ வந்து துவக்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் 24, 2014. ஓகேங்களா. அதாவது எல்லாரையும் உள்ளடக்கிய நிதி வசதிகள் தான் இதனுடைய இலக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து வங்கி சேவைகள், அதாவது இலவசமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் வங்கி கணக்குகள் வந்து தொடங்குறதுக்காக நிர்ணயிக்கப்பட்டாங்க. அதாவது 2015 ஜனவரிக்கு 26க்குள்ளே 7.5 கோடி பேருக்கு வங்கி கணக்குகள் தொடங்குறதுக்காக இது வந்து ஒரு உலக சாதனைன்னு சொல்லியிருக்காங்க. ஜன்தன் யோஜனா. ஸோ இது எதை தொடர்புடையது அப்படின்னா வங்கி கணக்குகள். ஓகேங்களா. அது தொடர்பு இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் வர 2-3 ஆப்ஷனில் உங்களுக்கு இது அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல அதோட பேரெல்லாம் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த பாருங்கள், ஜல் சக்தி மிஷன். ஒரு நிமிஷம். இப்போ ஜல் சக்தி மிஷனா ஜல்லுனா ஜலம். ஸோ இது நீருக்கான ஒரு இது. ஓகேங்களா. மத்திய அரசினுடைய நீர்வள அமைச்சகம் அப்புறம் குடிநீர் அமைச்சகம் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஜல் சக்தி அப்படிங்கிறத தோற்றுவிக்கப்படுது. எப்போன்னா 2019 மேலே இது கங்கை நீரை சுத்தப்படுத்துதல், சர்வதேச நதிநீர் பங்கீடு, தேசிய தண்ணீர் இயக்கம். ஸோ இது எல்லாமே தொடர்ந்து தான். அதாவது வந்து இந்திய மக்களில் சுமார் 50 பேர் வந்து குடிநீருக்காக நாள்தோறும் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து அவங்களுக்கு தேவையான தண்ணீரை இங்கே பாருங்கள், இந்திய மக்கள் அனைவருக்கும் தேவையான அளவு தண்ணீரை கிடைப்பதை உறுதி செய்வதாக இந்த ஜல் சக்தி அபியான் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஜன்தன் யோஜனா அப்படின்னா ஒரு வங்கியை பற்றினது, இது வந்து நீரை பற்றினது. ஸோ இந்தமாரி அந்த பேரோட இதை டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க ஓரளவுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து இங்கே பாருங்கள், மென்பொருள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுது, ஆட்டோமொபைல் துறை, ஆதார் அட்டை எப்போ ஸ்டார்ட் பண்ணுது, பினாமி சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம், தகவல் உரிமை, இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு தடவை படிச்சுக்கலாம். கரண்ட் அஃபேருக்கு படிக்கிறவங்க குரூப் 2 குரூப் 1க்குலாம் வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஆகும். ஓகேங்களா.